சற்று கற்பனை செய்து பாருங்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்மையும் நம் முன்னோர்களையும் பூமியில் வாழும் அத்தனை உயிர்களையும் வழிநடத்திய அந்த அழகிய இரவு வானம் இனி காணாமல் போனால், நம் சிறு வயதில் நிலவொளியில் விளையாடிய நினைவுகளும், இரவின் அமைதியில் கேட்கும் பூச்சிகளின் இசையும், வானில் மினுமினுக்கும் நட்சத்திரங்களின் மர்மமும், இவை அனைத்தும் ஒருநாள் செயற்கை ஒளியின் வெள்ளத்தில் மறைந்து போனால், இது கற்பனை அல்ல, நிஜமாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் என்ற அமெரிக்க நிறுவனம் சுமார் 4000 பிரதிபலிப்பு கண்ணாடிகளை விண்வெளியில் நிலைநிறுத்தும் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த கண்ணாடிகள் சூரிய ஒளியை பிரதிபலித்து பூமியின் இரவு பகுதிகளுக்கும் ஒளி அளிக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். அவர்கள் கூறுவது, சூரியன் மறைந்த பிறகும் இந்த பிரதிபலிப்பு ஒளி மூலம் சூரிய ஆற்றல் உற்பத்தி நேரத்தை நீட்டிக்கலாம். இதன் மூலம் இரவு நேரங்களில் சூரிய சக்தி உற்பத்தி, மேம்படுத்தப்பட்ட விவசாயம், நகரங்களுக்கு அவசரகால வெளிச்சம் போன்ற பல நன்மைகளை பெற முடியும் என நிறுவனம் கூறுகிறது. இந்த ஒளி தேவைக்கேற்ப சேவைக்கு வர்த்தக மற்றும் அரசு நிறுவனங்களிடமிருந்து அதிக ஆர்வம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பார்வையில் இது புதுமையானதாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் இதன் பின்னால் பல சிக்கல்கள் மறைந்திருக்கின்றன. ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் திட்டத்தின் இந்த லட்சிய நோக்கம் உலகெங்கிலும் உள்ள வானியலாளர்கள் மற்றும் சூழலியல் வல்லுநர்கள் மத்தியில் கடுமையான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கையே ஏற்கனவே நமக்குத் தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறது. சூரிய ஒளி, காற்று, நீர், இருள், அமைதி, அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமநிலை உண்டு. அந்த சமநிலையை குலைத்து நாம் விண்வெளியில் இருந்து ஒளியை பிரதிபலிக்க முயல்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறது. இயற்கை தந்த இருளில் நாமே ஒளி சேர்க்க வேண்டிய அவசியமுண்டா? மின்சாரம் சேமிக்க, ஒளி அதிகப்படுத்த நம் விண்ணை மாசுபடுத்த வேண்டுமா? இந்த திட்டம் வெற்றியடைந்தால் அதன் தாக்கம் பூமியின் பல துறைகளிலும் தெளிவாக பிரதிபலிக்கும். இதனால் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். வானம் தனது இயல்பான இருளை இழந்துவிட்டால் தொலைநோக்கிகள் மூலம் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் தெளிவாக காண முடியாது. இதனால் நம் விண்வெளி ஆராய்ச்சிகள் மாசுபட்ட ஒளி தடங்களால் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் இது விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இரவை அடிப்படையாக கொண்டு வாழும் உயிரினங்கள் திசை தவறிவிடும். பறவைகள், வௌவால்கள், பூச்சிகள் அனைத்தும் குழப்பமடைந்து இயற்கை உணவு சங்கிலி சீர்குலையும் அபாயம் உண்டு. மனித உடலுக்கும் மனநலத்திற்கும் இதனால் தீங்கு விளையும். மனித உடல் இருளை உணர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரவு நேர ஒளி அதிகரித்தால் தூக்கக்குறைவு, மன அழுத்தம், கவலை போன்றவை பெருகி இது ஒரு உடல்நலப் பிரச்சனையாக மாறக்கூடும். அத்துடன் விண்வெளி போக்குவரத்திலும் பெரும் அபாயம் உருவாகும். 4000க்கும் மேற்பட்ட பிரதிபலிப்பு கண்ணாடிகள் விண்வெளியில் சுழலும் போது ஸ்பேஸ் டெப்ரி கோலிஷன் அபாயம் அதிகரிக்கும். ஒரு சிறிய விபத்தே ஆயிரக்கணக்கான துண்டுகளை உருவாக்கி பிற செயற்கைக்கோள்களையும் கடுமையாக பாதிக்கும் நிலை உருவாகும். இயற்கை எப்போதும் சமநிலையை தேடுகிறது. நாம் அதன் விதிகளை மீறினால் அது பதிலளிக்கும். அந்த பதில் மழை பெருக்காக இருக்கலாம், வெப்ப அலைகளாக இருக்கலாம், அல்லது உயிரின அழிவாக இருக்கலாம். இயற்கை பேசாது, ஆனால் அதற்கே உரிய நேரத்தில் பதிலளிக்கும். இத்திட்டம் தற்போது பரிசோதனை கட்டத்தில் உள்ளது. ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் நிறுவனம் 2026ஆம் ஆண்டில் சிறிய அளவிலான கண்ணாடிகளை விண்ணில் பரிசோதிக்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் உலகளாவிய வானியல் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது ஒரு தொழில்நுட்ப அதிசயமா, அல்லது மனிதன் இயற்கையை எதிர்த்து போகும் இன்னொரு தவறா? ஒளி நமக்கு முன்னேற்றம் தரலாம், ஆனால் இருள் நமக்கு அமைதி தருகிறது. இயற்கையுடன் போராடாமல் அதனுடன் வாழ கற்றுக்கொள்வதே உண்மையான வளர்ச்சி.